வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு 7ஆம் வகுப்பு எல் 1 அமுத தமிழ், எங்கள் தமிழ், ஒன்றல்ல இரண்டல்ல, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் எங்கள் தமிழ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. நம்ம ஆன்சர் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் ஆன்சர் நம்ம ரெட்டில் கொடுத்துருக்கோம். குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும். அடுத்து வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி. அடுத்த கொஸ்டின். பொறுத்துக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விரதம், வழி, நெறி, நோன்பு, குறி தருகின்ற, பொழுகிற, குறிக்கோள்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கரெக்டாக பொருத்தணும். ஆன்சர் ஃபஸ்ட்டு விரதம், நோன்பு, நெறி, வழி, குறி, குறிக்கோள், பொழிகிற, தருகிற. அடுத்த கொஸ்டின். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் படைப்புகள் அல்லாத ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி, இது எல்லாமே நாமக்கல் கவிஞருடைய கவிதை தொகுப்பு. இதில் காந்தி புராணம் அப்படின்றது அவரோட படைப்புகளில் இல்லாத ஒன்று. அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும் என்று பாடியவர் வே. ராமலிங்கனார். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, இவ்வடிகளில் அமைந்த முரண் சொற்கள் என்னன்னு கேட்குறாங்க. முரண்னா புகழாது, இகழாது. ஓகே, அடுத்து கொல்லா விரதம் குறியா கொள்ளை பொய்யா கொல்லா விரதம் குறியா கொள்கை பொய்யா நெறியாக, இவ்வடிகளில் நோன்பு என்னும் பொருள் தரும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விரதம். இந்த பாட்டில் விரதம் அப்படின்ற வார்த்தை நோன்புன்ற பொருள் தரதா அமைஞ்சிருக்கு. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, இவ்வடிகளை பாடியவர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞரின் பன்முகத்தன்மையினை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அவர் ஒரு தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். தமிழகத்தில் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கனார். உலக மொழிகளில் தொன்மையானது தமிழ் மொழி. எங்கள் தமிழ் என்னும் தலைப்பில் கவிதை இடம்பெறும் நூல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள். மலைக்கல்லன், சங்கொலி, என் கதை என்னும் நூல்களை எழுதியவர் வே. ராமலிங்கனார். வே. ராமலிங்கனாரை டேஷ் என்றும் அழைப்பர், நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். நம் அனைவரிடமும் அன்பு மற்றும் அறத்தை தூண்டுவது எதுன்னு கேட்டால் தமிழ்மொழி. எங்கள் தமிழ்மொழி டேஷ் போன்ற மொழியாகும், தேன் போன்ற மொழியாகும். நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்க காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுகிறார். நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் சிலவற்றை கூடுக அப்படின்னா, மலைக்கல்லன், சங்கொலி, என் கதை, நாமக்கல் கவிஞர் பாடல்கள், இதெல்லாமே நாமக்கல் கவிஞர் அதாவது வே. ராமலிங்கனார் எழுதின கவிதை தொகுப்புகள், படைப்புகள். அடுத்து சொல்லும் பொருளும் சொல்லியிருக்காங்க. ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், குறி, குறிக்கோள், பொருள், செல்வம், நற்செயல், இதெல்லாமே பொருள் சம்பந்தப்பட்டது. அறம், நற்செயல், விரதம், நோன்பு, பொழிகிற, தருகிற, அருள், இரக்கம், அச்சம், பயம், போக்கி, நீக்கி. அடுத்த டாபிக். ஒன்றல்ல ரெண்டல்ல. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும், முகில். இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல, இரண்டல்ல. தந்ததுவும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும், தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத. பிரித்தெழுது சேர்த்தெழுதல கண்டிப்பாக ஒரு மார்க் உண்டு டிஎன்பிஎஸ்சிக்கு. பகைவரை வென்றதை பாடுவது பொறுத்துக சொல்லியிருக்காங்க. பகைவரை வென்றதை பாடுவது
இசைப்பாடல், வான்புகழ் கொண்டது, அகம்புறம் மெய்ப்பொருளாக கொண்டது. இதை வந்து நம்ம கரெக்டாக பொருத்தணும். ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, பகைவரை வென்றதை பாடுவது பரணி. இசைப்பாடல் அப்படின்னா பரிபாடல். வான்புகழ் கொண்டது திருக்குறள். அறம்புறம் மெய்ப்பொருளாக கொண்டது சங்க இலக்கியங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின். பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி. தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்ற கவிஞர் உடுமலை நாராயண கவி. அடுத்த கொஸ்டின். முல்லைக்கு தேர் தந்து புகழ்பெற்றவன் வேள்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணன். இசைப்பாடல் இலக்கியம். இசைப்பாடல்ன்றது பரிபாடல். அடுத்து அகம்புறம் மெய்ப்பொருளாக கொண்ட இலக்கியம் சங்க இலக்கியங்கள். வான்புகழ் கொண்ட இலக்கியம் திருக்குறள். தானிய கதிருக்கு கூறப்பட்ட உவமை பொன். ஒன்றல்ல இரண்டல்ல பாடலின் ஆசிரியர் உடுமலை நாராயண கவி. தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமின்றி டேஷ் வளமும் நிரம்பியது. பொருள் வளமும் அருள் வளமும். தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் டேஷ் மிக்கவர்களாக விளங்கினர், கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர். கவிச்சொல்லுக்கு என்ற சொல்லில் கவி என்பதன் பொருள் புலவன். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி. வான்முகிலினும் புகழ் படைத்த உபகாரி என்ற பாடலடியில் இடம்பெறும் முகில், உபகாரி ஆகிய சொற்களின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. முகில்னா மேகம், உபகாரினா வள்ளல். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள வளங்கள் என்னென்ன? நிலவளம், நீர்வளம், பொருள் வளம், அருள் வளம். இதெல்லாமே தமிழ்நாட்டின் வளங்களாக கூறப்படுது. தமிழ் மொழியில் உள்ள வளங்கள் அப்படின்னு கேட்டால் இலக்கிய வளம், இலக்கண வளம். தமிழகத்தில் கொடைத்திறன் மிக்கவர்களாக திகழ்ந்தவர்கள் மன்னர்கள், வள்ளல்கள். மழை. மேகத்தை விட புகழ் பெற்றவன் யார்? அவன் செய்த செயல் யாது? மழை மேகத்தை விட புகழ் பெற்றவன் வேள்பாரி. இது வந்து கொஸ்டினில் கேட்க வாய்ப்பு இருக்கு. அவன் செயல் முல்லை கொடி படர்வதற்கான விலை உயர்ந்த தேரை கொடுத்தல். அதுதான் வந்து வேள்பாரி வந்து செய்திருக்காரு. அவர் செய்த வள்ளல். நன்சை நிலம் என்றால் நன்சை நிலம்னா என்ன? ஆற்று நீர், குளத்து நீர், கிணற்று நீர் ஆகிய நீர்வள ஆதாரங்களை கொண்டு ஒரு ஆண்டுக்கு 3 போகங்கள் வரை வேளாண்மை செய்யும் நிலத்தொகுதி நன்சை நிலம் எனப்படுகிறது. இருக்கிற ஆன்சரை கொஸ்டினாக கேட்டு கூட நமக்கு ஆன்சர் கேட்க வாய்ப்பு இருக்கு. நன்சை நிலப்பயிர்கள் யாவை? நெல், வாழை, கரும்பு. அடுத்து உடுமலை நாராயண கவி குறிப்பு வரைக. இது ஏன் இப்படி நம்ம ஃபுல்லாக போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்காக எல்லாமே நம்ம அவருடைய குறிப்பை பற்றி இங்கே போட்டிருக்கோம். அவருடைய இயற்பெயர் நாராயணசாமி. அவர் வாழ்ந்த காலம் வந்து 26/9/1899 1981 வரை வாழ்ந்திருக்காரு. சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க. இவருடைய பணி என்னென்னா தமிழ் திரைப்பட பாடலாசிரியர், நாடக எழுத்தாளர். இவருடைய சிறப்புகள் கலைமாமணி பட்டம் இவருக்கு என்னைக்கு வழங்கியிருக்காங்கன்னா 31/12/2008 வழங்கியிருக்காங்க. இந்திய அஞ்சல் துறை இவரின் அஞ்சல் தலையையும் வெளியிட்டுள்ளது. உடுமலைப்பேட்டையில் சிலை மற்றும் மணிமண்டபத்தை தமிழக அரசு நிறுவியுள்ளது. ஓகே, அடுத்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஒப்புமை, இணை, அற்புதம், விந்தை, முகில், மேகம், உபகாரி, வள்ளல், சொல்ல, கூற, தென்றல், தெற்கிலிருந்து வீசும் காற்று, கவினா கவிஞன் அல்லது புலவன், அருள், இரக்கம். இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற டாபிக்ஸ் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.